நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல்கேன் சேனல். மலையாள சினிமாவில் அனதர் ஒன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி நம்ம ரதீஷ் ரங்கநாதன் இயக்கத்தில் திலீப் நடிப்பில் வெளிவந்த த தங்கமணி படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து March 7 ரிலீஸ் ஆகிருக்கு. நான் நேற்று படம் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் என்ன நிறைகள் குறைகள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் முழுமையாக ஒரு வீடியோ. இந்த படத்துக்கு வீடியோ ரிவ்யூ பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய வரவேற்பை தாராளமாக தாங்க. இந்த படத்தை பார்க்குறதுக்கு முக்கிய காரணம் வந்து இது திலீப் அவருடைய நடிப்பும் ரதீஷ் ரங்கநாதன் அவருடைய இயக்கம் தான் அப்படின்றது மட்டும் இல்லாமல் மலையாள படத்தில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஜேர்னலில் பார்க்கலாம் தான் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த படத்தில் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரியை வந்து சூப்பராக பேஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி வந்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே வந்து தங்கமணின்ற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக வந்து வாழ்ந்து வர்றது நம்ம ஹீரோ. அது ஹீரோ வந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய அம்மா அப்படின்றது தன்னுடைய குடும்பம் வந்து வாழ்ந்து வராங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஊரில் வந்து ஒரு கலவரம் ஏற்படுது. அந்த கலவரம்னால போலீஸ்காரங்களும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து கைக்கூலியாக இருக்க எல்லா ஊருக்காரங்களையும் வந்து அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணுவாங்க, பாலியல் பலாத்காரமும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து காட்சிகள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கும் வராங்க. ஹீரோவை வந்து அவங்க அம்மாவை அடித்து உடச்சிட்டு ஹீரோவை ஹீரோயினி எல்லாருமே வந்து இவரை அடித்து கட்டி போட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து இதுக்காக வந்து யாரெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியை வச்சு ஸ்க்ரீன் பிளே வச்சு நம்ம ஆக்ஷன் த்ரில்லர் மூவி வந்து நம்மளுக்கு டேரக்டர் வந்து ரதீஷ் ரங்கநாதன் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து மலையாள ஆர்டிஸ்டான நம்ம திலீப்போடைய ஃபேன்ஸ் பேஸுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை சூப்பராக விருந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஃபேன்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இது வந்து ஸ்டோரி வேஸ் வந்து மாலிவுட் சினிமாவில் வந்து இது ஒரு புது கதையாக இருக்குன்னு நினச்சி எடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் இந்த கதை வந்து ஒரு பழைய கதை தான். கெட்டப்பு பார்க்கும்பொழுது இதில் 2 கெட்டப்பில் வருவார் திலீப் இருந்தவர். அவர் வந்து முதல் ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வந்து க்ளீன் ஷேவில் வருவார். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீனில் பார்க்கும்போது நம்ம சர்தார் கார்த்தி மாதிரியே வந்து தாடியை வச்சு ரகுடு கையில் ஒரு டெரர் மாதிரி காட்டுவாங்க, டெரர் ஃபேஸ் மாதிரி காட்டுவாங்க. முழுக்க 2 கெட்டப் வருவாங்க. ஒரு க்ளீன் ஷேவில் வந்து ஒரு சாக்லேட் பை மாதிரியும், இன்னொரு வந்து ரகுடு கையில் வந்து ஒரு கிரைம் ஸ்டோரியில் வந்து கொலை பண்ணுற குற்றவாளி மாதிரி காட்டுவாங்க இந்த படத்தில். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு மனோஜ் பிள்ளை அவருடைய ஒளிப்பதிவு தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து முழுக்க ஒரு ஃபேமிலி ஓரியன்டு, அப்புறம் ஒரு வில்லேஜில் நடக்கிற இஷ்யூஸை பற்றி தான் எடுக்கிறாங்க. அதில் ஒளிப்பதிவு வந்து சூப்பராக இருக்கணும். இந்த படத்தில் வந்து 2-3 காட்சிகள், பஸ் எரிக்கிற காட்சிகளும் சரி, போலீஸ் ஜீப்புன்றதில் வந்து ஊருக்குள்ளே வருவாங்க. அந்த கேமரா விஷுவல் இது கைதி படத்தில் தமிழ் சினிமாவில் முதல்ல பண்ணிட்டு அந்த 2000 கைதி படம் வந்தப்படியே ஒரு பஸ்ஸுக்குள்ளே கேமரா ஓடி வந்து இன்னொரு பஸ்ஸு கேமரா வழியாக வந்து 3 பஸ்ஸு ட்ராவல் பண்ணி வர மாதிரி காட்டுவாங்க. அந்த 3 பஸ்ஸு ட்ராவல் பண்ணி வர கேமரா விஷுவில் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பராக நேர்த்தியாக வந்து 2 இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அது இந்த ஒளிப்பதிவு வந்து அவருடைய திறமையை வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இசை வில்லியம் பிரான்சிஸ் பிஜிஎம்மாக இருக்கட்டும் சரி, ஸ்லோ மோஷன் காட்சியில் வர பிஜிஎம்ஸும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, படத்தோட சாங்ஸும் சரி, இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எங்கேயுமே வந்து ஓவர் டோஸாகவும் இல்லை, சுமாராகவும் இல்லை, அளவுக்கு அதிகமாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். வந்து இந்த படம் வந்து மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பை த வே வந்து இந்த படத்தில் வந்து முழுக்க நம்ம ஹீரோ திலீப் வச்சு தான் ஃபுல் ரன் ஆகுது. அவருடைய தன்னுடைய பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காகவும் பாதிக்கப்பட்ட ஊருக்காகவும் வந்து தனக்காக நடந்த அநீதிக்காக வந்து அவங்க வந்து எடுத்து போகிறாங்க. இந்த கதை வந்து பழமையான கதையாக இருந்தாலுமே மலையாள ஆடியன்ஸ் வந்து சில பேர் வந்து கலவையான விமர்சனங்கள் கொடுத்துட்டு வராங்க. இந்த படம் வந்து நல்லா இல்லை, இந்த படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா ஓவரால் சொல்லியிருக்காங்க. பை த வே வந்து இந்த படத்துக்கு நான் என்ன ரிவ்யூ சொல்ல வரேன்னா, இந்த படம் பார்க்கணுன்னா உங்களுக்கு தைரியம் வேணும். அதுவும் மலையாள லாங்குவேஜில் தான் இருக்கும். மலையாள லாங்குவேஜ் புரிஞ்சிருந்துச்சா பார்க்கலாம். இந்த படத்தை வந்து ஒன் டைம் வாட்ச ஒரு மூவி தான். சென்சார் போர்டில் U/A இந்த படத்தில் U/A கொடுத்துருக்காங்கன்னா ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், சில இடத்துல வந்து செக்ஸுவல் கண்டென்ட் வருது. அதனால் வந்து இது ஃபேமிலி ஓரியன்டாக போய் பார்க்க முடியாது. பை த வே வந்து இந்த படத்துக்கு ஓவரால் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5க்கு 2.75 தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை பார்க்குறதுன்னா உங்களுடைய மன தைரியத்தை போட்டு பார்க்கணும். ஏன்னா 2.5 மணி நேரம் வந்து ஒரு படத்தை, மலையாள படத்தை, பாச புரியாத படத்தை போய் பார்க்கணும். அது வந்து ஒரு திலீப்னு ஒரு மாஸ் ஹீரோ அங்கிட்ட இருக்கிறவர் வந்து இருக்கார். அவர் மட்டும்தான் படத்தில் வந்து இப்போ தெரிஞ்சவர். மற்றபடி தமிழ் ஆர்டிஸ்ட் 2-3 பேர் இருந்தாலுமே தமிழ் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க கொடுத்த ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சின்ன கேரக்டர் கொடுத்த ஹீரோயினி அவங்களுடைய ரோல், கேமியோ ரோல் இதெல்லாம் வந்து சூப்பராகவே வந்து நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. பை த வே
இந்த படத்தை ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட ரிவ்யூ கருத்து இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அறிக்கையரும். பை விவர்ஸ்.